நம்ம குரூப் ஒன் மேக்ஸ் எக்ஸ்பிளனேஷன் பார்த்துக்கிருக்கோம். அதில் நெக்ஸ்ட் சம் பாருங்க. 1657 மற்றும் 2037 ஆகிய எண்களை வகுக்கும்போது முறையே 6 மற்றும் 5 மீதியை தரக்கூடிய மிகப்பெரிய எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இப்படி சம் கேட்டால் நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ 2 வேல்யூ கொடுத்துருக்காங்களா, ஃபஸ்ட்டு வேல்யூ பாருங்கள் 1657. இப்போ இந்த ஃபஸ்ட்டு சம்மில் மீதி எவ்வளோ கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க, 6 கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ -6 இந்த இதை கழிச்சு பாருங்கள், இதை கழிச்சா எவ்வளோ வரும், 1651. அடுத்து பாருங்கள், ரெண்டாவது செகண்ட் வேல்யூ என்ன, 2037. அப்போ இதில் மீதி எவ்வளோ வரும்னு கொடுத்துருக்காங்க, 5 கொடுத்துருக்காங்க. அப்போ 2037 - 5. அப்போ இதை கழிச்சா எவ்வளோ வரும், 2032 வரும். அப்போ நம்ம இந்த ரெண்டு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, இதில் எது பெரிய வேல்யூவோ அதை எடுத்து எழுதிக்கோங்க, 2032. அப்போ இதை என்ன பண்ணுறோம்னா, அடுத்த வேல்யூ என்ன, சின்ன வேல்யூ 1651. இதை வகுங்க, 1 டைம் போடலாமா, 1 டைம் போடலாம். இப்போ 1651 இதை கழிங்க 1, இதை கழிச்சா 8, இதை கழிச்சா 381. அடுத்து 380 கண்டுபிடிச்சா அடுத்த வேல்யூ எதை எடுத்து போடுறீங்களா, இந்த 1681 இங்கே எடுத்து போடுறீங்க. அப்படி போட்டிங்களாக்கும் அப்போ இந்த 381 என்ன 4 டைம்ஸ் போடுங்க. 4 டைம்ஸ் போட்டிங்களாக்கும் எவ்வளோ வரும்னா 1524 வரும். அப்போ இதை கழிச்சு பாருங்கள், 127 வரும். இதில் பாருங்களேன், 11 4 கழிச்சா 7, 4 2 கழிச்சா 2, இது பாருங்கள் 6 1 5 கழிச்சா 127. அப்போ அதுக்கப்புறம் என்ன வேல்யூ போடணும்னா, அந்த 381 வந்து இங்கே எடுத்து போடணும். அடுத்தடுத்த வேல்யூ அப்படியே எடுத்து போகணும். அப்போ இதில் எத்தனை டைம்ஸ் போட்டால் வரும்னா, 3 டைம்ஸ் போட்டிங்கன்னு வைங்க, 381 வந்துடும். அப்போ இதை எப்படி சால்வ் பண்ணணும்னா, நமக்கு 0 வர்றது வரைக்கும் இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்படி போட்டால் தான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வரும். அப்போ லாஸ்ட்டில் எது 0 வருதோ அந்த நம்பர் தான் இதை சரியாக வகுக்கக்கூடியது. அப்போ இதோட ஆன்சர் என்ன, 127. இதுதான் ஆன்சர்.